சரி, இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து த்ரெட்ஸை பார்க்கலாம் ஜாவால. ஜாவா த்ரெட்ல வந்து ரெண்டு விதம் இருக்கு. ரெண்டு விதமா அந்த த்ரெட்டை வந்து இது பண்ணலாம். ஒன்று வந்து த்ரெட்டுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி, இன்னொன்று ரன்னபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி. சரியா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு த்ரெட்டுன்னு என்னன்னு உனக்கு தெரியும், அதை நான் ஒருக்கா வேணா உனக்கு நேரில் சொல்கிறேன். இப்போதைக்கு த்ரெட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். சரியா, சரி, ஓகே. சரி, நான் இப்போ ஒரு த்ரெட்டை வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நியூ கிளாஸ் மை த்ரெட். சரியா, ஸோ இது வந்து த்ரெட். இப்போ இது வந்து இப்போ எங்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸை வந்து ஒரு த்ரெட்டாக மாற்றணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து ரெண்டு விதமாக மாற்றலாம்னு சொன்னேன். ஒன்று ரன்னபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி, இன்னொன்று த்ரெட் அப்படிங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். ஸோ இப்போ த்ரெட்டுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ மை த்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்டென்ஸ் த்ரெட். சரியா, அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சது. ஸோ இப்போ இப்படி பண்ணனா இது வந்து ஒரு த்ரெட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸ் இருக்குது இல்லை, இது வந்து த்ரெட்டுங்கிற இன்னொரு ஜாவா கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நவ் இது வந்து ஜாவாவோட த்ரெட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் மேட்டர். ஸோ இதில் வந்து இந்த கிளாஸில் நார்மலாக நம்ம எப்போவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போடுறேன். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போடுறேன், பப்ளிக் மை த்ரெட் சும்மா. சரியா, இது மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ இப்போ இது மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்லாம் போட்டேன். இப்போ த்ரெட்டில் வந்து ஒரு மேட்டர் என்னென்னா, நம்ம வந்து ஒரு மெத்தடை வந்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு மெத்தடை வந்து அதுக்கு வந்து கோட் எழுதணும். அந்த கோட் என்னன்னா பப்ளிக் வாய்ட் ரன். இந்த ரன் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து நீ வந்து கண்டிப்பாக எழுதி ஆகணும். இந்த என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த த்ரெட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ரன் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கால் ஆகும். த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரன்கிற மெத்தட் தான் கால் ஆகும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மெத்தடுக்குள்ள வந்து கோட் எழுதுறோம். சரியா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இதுக்குள்ள வந்து ஃபார் இது மாதிரி வச்சுக்குவோம். இது மாதிரி சும்மா வந்து ஒரு இதை போடும். சரி, இது மாதிரி சும்மா வந்து இந்த ரன்னுக்குள்ள வந்து சும்மா ஒரு ஃபார் லூப்ல ஒரு ஐங்கிற ஒரு இதை பிரிண்ட் பண்றேன், சும்மா 100 வரைக்கும். சரியா, சரி, இவ்வளவுதான் மேட்டர். ஸோ இப்போ என்னன்னா, நான் சொன்னபடி இந்த ரன்கிற மெத்தடை தான், இந்த த்ரெட்டை வந்து யாராவது ஒருத்தர் கால் பண்றாங்க அப்படின்னா இந்த ரன்னுங்கிற மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம த்ரெட்டுங்கிற ஒரு கிளாஸ் த்ரெட் ஒன்று பண்ணியாச்சு. இனி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ மை த்ரெட்டை டெஸ்ட் பண்றோம். ஸோ மை த்ரெட் டெஸ்டர்னு இருக்கு. இதுக்குள்ள வந்து நம்ம வந்து இப்போ இது பண்ணுவோம். சரியா, இப்போ நான் வந்து இது பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், மை த்ரெட் my. சரியா, இப்போ இங்க என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ வந்து த்ரெட்டு வந்து இந்த த்ரெட்டுக்குள்ள போனால் இது வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ அப்போ த்ரெட்டுக்குள்ள இருக்கிற நிறைய மெத்தட்ஸ் வந்து இந்த கிளாஸ் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குல்ல, இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ த்ரெட்டுக்கு எப்போவுமே ஒரு பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணிட்டு, அது என்னன்னா த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் மைங்கிற கீபோர்டு இருக்கு, மை த்ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்க.
சாரி மெயினே எழுதலைண்ணா. மெயின் டிஃபால்ட்டாக கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது வரும்னு நினச்சேன் எக்லிப்ஸில். ஓகே வெயிட். சரியா, இப்போ ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். அதாவது இந்த டெஸ்டர் கிளாஸ்க்குள்ள போய்ட்டு ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். சரியா, ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதில் வந்து மெத்தடை கால் பண்ணணும். கரெக்டாக நிறைய மெத்தட் இருக்கு. ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி? நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரன்னு ஒரு மெத்தட் நான் போட்டிருந்தேன். அந்த ரன்கிற மெத்தடை கால் பண்ணணுமான்னு கேட்கலாம். அதை கால் பண்ணக்கூடாது. த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட், இதுதான் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். இதை கால் பண்ணினா த்ரெட்டை வந்து இது ஸ்டார்ட் பண்ணிடும். அவ்வளோதான் மேட்டர். சரியா, இப்போ நான் வந்து இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இதில் மேட்டர் என்னன்னா, இப்போ வந்து த்ரெட் ஒரே ஒரு த்ரெட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த இடத்துல ஒரே ஒரு த்ரெட்டோட ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து கால் பண்ணியிருக்கோம். சரியா, இது மாதிரி நீ மல்டிபிள் த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணி மல்டிபிள் த்ரெட்டை ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணி வரலாம். அப்போ நீ நினைக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் my thread my2 to my thread 2. சரியா, இப்போ வந்து my2 டாட் ஸ்டார்ட் அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்க. இப்போ நீ என்ன நினைப்ப அப்படின்னா, இது ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்ச உடனே இது ரன் ஆகும்னு நினைப்ப. கரெக்டா? அப்படி கிடையாது. எப்படி ரன் ஆகும்னா, இதுவும் இந்த மையும் my2 இந்த ரெண்டு த்ரெட்டும் பேரலாக ரன் ஆகும். அதுதான் வந்து த்ரெட்டோட ஒரு பெனிஃபிட். சரியா, ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நீ நினைச்சபடி பார்த்தா நார்மலாக நடக்கும்னு நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் I1 to 100 ஓடிட்டு அதுக்கப்புறம் இன்னொருக்கா மறுபடியும் இது ஒருக்கா ஓடி இது அப்படி ஆகணும்னு நினைப்ப. கரெக்டாக? ஆனால் அப்படி ஆகாது. இது ரெண்டு பேரலாக தான் ஆகும். பேரலாக ஸ்டார்ட் ஆயிரும். இது நடக்கவே இது நடந்து ரெண்டு பேரலாக வந்து ஓடும். சரியா, ஸோ அவ்வளோதான் மேட்ரு. அதை செக் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம். 1 செகண்ட். சும்மா டெஸ்டிங்காக அந்த லைன் போட்டிருக்கிறேன். நீ ஒர்க் பண்ணிக்காத. ஒன்று கவனிச்சின்னா தெரியும், 0 1 2 3 4 99 100 அது மாதிரி பிரிண்ட் ஆகணும்ல வரிசையா. ஆனால் அது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாரு. 0 1 0 2 1 2 3 4 மறுபடி 3 மறுபடி 4 மறுபடி 5 6 5 6 7 7 8 9 8 10. ஏன் இப்படி ரெண்டு மாறி இப்போ நம்பர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, ஒரு த்ரெட்டு இன்னொரு த்ரெட் ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ரெண்டையும் ஸ்டார்ட் நம்பிட்டோம்னா ரெண்டும் வந்து ஒன்று முடிஞ்ச உடனே my2 நடக்கும்னு நினைக்கக்கூடாது. ரெண்டு பேரலாக நடக்கும். த்ரெட்டு வந்து ரெண்டு பேரலாக எக்ஸிக்யூட் ஆகும், எந்த ரெண்டு த்ரெட் இருந்தாலும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம த்ரெட்டை பற்றி படித்தோம். சரியா, ஸோ இதான் த்ரெட்டை ஒரு ரெண்டு விதமாக கிரியேட் பண்ணலாம். அதில் ஒரு ஸ்டெப் வந்து என்னன்னா, எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் நம்ம பார்த்தோம். ஒரு கிளாஸ் எழுதணும், அந்த கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் த்ரெட்னு போடணும், அதுக்குள்ள ரன்னு ஒரு மெத்தடை போடணும். அந்த ரன்னுங்கிற மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி தான். இது த்ரெட்டில் இருக்கிறத இங்கே திரும்ப நம்ம அதுக்கான கோடு எழுதுறோம், ஓவர் ரைட் கோடு மாதிரி தான். சரியா, இங்கே ரன்னுங்கிற ஒரு மெத்தட் எழுதணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வேண்டிய எந்த ஒரு பிஸ்னஸ் லாஜிக், என்ன நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதோ அதை இங்கே எழுதணும். சரியா, எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய இந்த லாஜிக் இங்கே ஃபுல்லாக கோடை எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அந்த த்ரெட்டை இது மாதிரி கிரியேட் பண்ணி, த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்படி ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். இதை கால் பண்ணால் த்ரெட் ஸ்டார்ட் ஆயிரும். த்ரெட் ஸ்டார்ட் ஆனால் அது போய் இந்த ரன்னுங்கிற மெத்தடுக்குள்ளே போயிட்டு இங்கே என்னென்னலாம் கோட் இருக்குதோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா, ஸோ இது மாதிரி ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணிக்கிற, இது மாதிரி 10 த்ரெட் கிரியேட் பண்ணலாம், 100 த்ரெட் கிரியேட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா அந்த டைமில் எந்தெந்த த்ரெட் எல்லாம் ஆக்டிவாக இருக்குதோ அதெல்லாம் பேரலாக ரன் ஆகும். சரியா, அதான் நம்ம இப்போ இங்கே பார்த்தோம், பேரலாக ரன் ஆகுது. ஓகே, ஸோ
கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், மல்டிபிள் த்ரெட் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை வச்சு மல்டிபிள் த்ரெட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதை ஒரே டைமில் ஸ்டார்ட்லாம் பண்ணினா எல்லாம் பேரலாக ரன் ஆகும். ஸோ த்ரெட்டோட யூஸர் பேரல் ரன்னிங் தான், பேரல் ப்ராசஸிங் தான். அதான் நம்ம பார்த்தோம். இனி அடுத்த வகை ஒன்று இருக்குது. அது என்னென்னா த்ரெட்டை இன்டர்ஃபேஸ் மூலமாக இது பண்ணுறது. இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இன்டர்ஃபேஸ் மூலமாக பண்ணுறது இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரியா?